சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மின்கட்டண உயர்வை கண்டித்து ஆத்தூரில் தேமுதிகவினர் கண்ணில் கருப்பு துணி கட்டியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு உயர்த்திய மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ரேஷன் கடைகளில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கிடக் கோரியும் ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோட்டம் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன் சேலம் கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் AR இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கண்களில் கருப்பு துணி கட்டியும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மின்கட்டணம் உயர்த்திய தமிழக அரசை கண்டித்தும் ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை தடையின்றி வழங்க வேண்டும், தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை கர்நாடகா பெற்று தராத மத்திய மாநில அரசை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து மாவட்ட செயலாளர் இளங்கோவன் பேசுகையில், திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 3 முறை உயர்த்தியுள்ளது. சேலம் ஆத்தூர் பகுதியில் புதியதாக வீடுகளுக்கு மின் இணைப்புகள் கேட்டு பல மாதங்கள் காத்திருக்கின்றன. சேலம் மாவட்டத்தை ஆண்டாக பிரித்து பார்க்க கொண்டு மேற்பார்வையால் பொறியாளர் அலுவலகத்தை திறக்க வேண்டும். ஆத்தூரில் கிடப்பில் போடப்பட்டுள்ள 230 KVA புதிய துணை மின் நிலையம் பணிகளை துவக்க வேண்டும். காவிரி நீரை தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக கூறுவதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறினர். இதில் மாநில தொண்டரணி செயலாளர் ஷாகுல் அமீத், ஆத்தூர் நகர செயலாளர் இன்பவேல், ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சேலம் ஆத்தூர் செய்தியாளர் பாபுவுடன் உங்கள் தவசி ரமேஷ். ஆனால் இன்றைய இந்த அரசாங்கம் ரேஷன் கடைக்கு போனா சட்டம் கொடுக்குறாங்க. மற்றபடி பருப்பு கிடையாது, ரவை கிடையாது, கோதுமை கிடையாது, இன்னொரு நாளைக்கு வாங்கணும்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு கோதுமை கொடுக்குறாங்க, அன்னைக்கு போது இது வந்து ரேஷன் கடைக்கு நாள்தோறும் மக்கள் போயிட்டே இருக்கிறது ஒரு அவநிலை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் ரேஷன் பொருள் சரியாக கொடுக்காத தமிழகத்தை தமிழக அரசை கண்டிக்கிறோம். காணவில்லை பருப்பும் பாமாயிலும் காணவில்லை கண்டுபிடிக்க ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக பொதுச் செயலாளர் இந்திய தலைமையில் ஆர்ப்பாட்டம்.